பக்கத்து வீட்டுல வரல, அப்ப நீ வந்திருக்கல்ல, அப்ப நீ விழித்திருக்கல்ல, நீ ஒரு நாள் மாற போறங்கிறதுக்கு இதுதான் தன்னை உணர்றதுக்கு முதல் படி. இதுதான், புரியுதா? பக்கத்துல வரல, அப்ப நீ வந்திருக்கல்ல, இங்க இருந்த எதுக்கு வந்திருக்கன்னா உன் உயிர் விழித்திருக்கு, அது இன்னும் சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இங்க உட்கார வச்சிருக்கு. அப்ப விழித்த உயிர் என்னன்னா எங்கிட்டு போறதுன்னு தெரியாது. புதுசா ஒரு ஊருக்குள்ள வந்துட்ட, எங்கிட்டு போறதுனே தெரியாது. பாக்குறவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி இருக்கும். ஆனா விழித்த உயிர் என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நியூவா பார்க்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாதையா காட்டப்படும். அப்ப அது சுவாரஸ்யமா அப்படி போகும். இப்போ உனக்கு விழித்து பாக்குற எல்லாத்தையும் உனக்கு ஒரு பாதை காட்டுவாங்க, அந்த பாதையில நீ போகலாம். சரியா? அது இயல்பா நம்ம செயற்கையா நீ இந்த பயிற்சியை பண்ணி காலையில சூரியனை பார்த்துக்கிட்டு குத்து விளக்க நேரா பார்த்துக்கிட்டே இருந்தா புருவ மத்தியில ஒரு ஒளி தெரியும்னா, புருவ மத்தியில ஒளியெல்லாம் தெரியாது. உனக்கு தலைவலி நரம்பு தளர்ச்சி நீ போய் எங்கேயா ஸ்கேன் எடுத்துதான் போய் பார்க்கணும். இந்த புருவ மத்தியில விளக்குல பாக்குறேன், கண்ணாடியில பாக்குறேன்னா கூடவே ஒரு MBBS MD படிச்ச டாக்டரையும் கூட வச்சுக்கிட்டு பின்னாட்கள்ல தலையில இருக்கிற நரம்பு மண்டலங்கள் பாதிச்சிடும். அதுக்கு நீ ஸ்கேன் போடுறதுக்கு தயாரா ஒருத்தரை வச்சுக்கிட்டே பண்ணு. இல்லைன்னா ஸ்கேன் சென்டருக்கு நீ போய் முன்னாடியே உன் பேரை கொடுத்து புக் பண்ணி வச்சுட்டு பாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் உள்ள செயல்? இதெல்லாம் ரொம்ப பழசு. இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்கல். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்ப வேற ஒரு வடிவம். இப்ப இந்த உரையை கேளு, நீ பயணி, உனக்கான ஒரு சூழல், ஒரு வெளிச்சம், நீ என்ன செய்ய போறங்கிறதுக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த மந்திரத்தை நீ பயன்படுத்து. அந்த மந்திரங்கிறது உனக்குள்ள ஒரு அசைதியோ, ஒரு தூக்கமோ, ஒரு கனவோ, உனக்குள்ள நடக்கிற டெய்லி நடக்கிற அந்த தன்மை இருக்குல்ல உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள, அது உன்னை தொந்தரவு பண்ணும்போது இந்த மந்திரம் சொல்ல 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 இதுல இருந்து ஒரு அலைவரிசை உன்னை என்ன பண்ணுன்னா அமைதிப்படுத்தி உட்கார வைக்கும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உன்னை தியானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அப்ப ஒரு நாள் ஏதோ ஒரு வடிவத்துல உன்னை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சம் தடுத்து ஆட்கொண்டு உனக்கு ஒரு இன்னும் சீரான பாதையை காட்டும். சரியா? அழகா அதுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம பிரத்யேகமாக வேற மாதிரி எதுவும் ரெடியாகி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்ல. பிரபஞ்சம் என்பது என்னன்னா முன்னறிவிப்பு இல்லாமலே ஒருத்தனை தூக்கிடும். இப்ப 144 தடை உத்தரவு முன் அறிவிப்பு போட்டு சில இடத்துல பண்ணுவாங்க. எமர்ஜென்சி காலத்துல என்ன பண்ணுவாங்க, திடீர்னு இது 144 தடை உத்தரவு யாரும் நடக்காதீங்கன்றாங்களா, அதுதான் பிரபஞ்சம். முன்னறிவிப்பு இல்லாமையே உன்னை கடத்திட்டு போயிடும். முன்னறிவிப்பு வச்சு கடத்துறது நம்ம ஊர் குருமார்கள். முன்னறிவிப்பே இல்லாம கடத்துறது தான் பிரபஞ்சம். முன்னறிவிப்பு இல்லாம வந்தாதான் அது பேர் தியானம், அது பேர் ஞானம். முன்னறிவிப்போட வேற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சிலாகத்தை ஆசையை கொடுத்தா அது பேர் இல்லை. அப்ப அந்த முன்னறிவிப்புல என்னன்னா உனக்கு தடுத்து ஆட்கொண்டு சொல்லும், அங்க போ, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வெளிச்சம் ஏதோ ஒரு மாற்றம் இருக்க போதுன்னு உனக்கு உள் உணர்வு உணர்த்தும். அதுதான் முன்னறிவிப்பு. அது எப்பன்னா லாஸ்ட் மினிட்ல கொடுப்பாங்க. அப்ப நீ எடுத்துட்டு ஒடியாந்துடணும். அவ்வளவுதான். இதெல்லாம் பெருசா யோசிக்க கூடாதுங்க. ஒரு சரியான குரு கிட்ட பெருசாலாம் யோசிக்க கூடாதுங்க. ஒரு லூசு மாதிரியே இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு கிறுக்கன்கள்லாம் இருப்பாங்கல்ல, பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போயிடணும். வந்தோமா, உட்காந்தோமா, பார்த்தோமா, ஒரு விஷயம் அப்படிதான். வேற எதுவும் பெருசாலாம் யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. பெருசாலாம் யோசிச்சோம்னா இங்க ஒன்றும் ஒர்க் ஆகாது. அது எல்லாம் அது நடத்தும், புரியுதுங்களா? அது நடத்தும், அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு பிரளய காலத்துல அது சொந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லுதுன்னா அப்ப அதுக்குள்ள எவ்வளவு பேரோட இன்வால்மெண்ட் இருக்கு தெரியுமா? அதை நீங்க பார்க்கல. ஒரு வேர்ல்டோட இன்வால்மெண்டே இருக்கு. அப்ப எத்தனை அலைவரிசையோட, எத்தனை அந்த 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 அலைவரிசைக்குரிய இருக்கிற நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அதோடைய தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது உங்களால் கொஞ்சம் இப்ப உணர முடியாது, லேட்டா உணர்வீங்க. புனக்குழி, குழியா பணமாவே கிடக்கிற ஒரு இடத்துக்குள்ள, அந்த குழிக்குள்ள இருந்து ஞானத்தை பெற்ற இடம் தான் எங்க திருச்சியில பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருப்பாரு. அந்த இடத்துக்கு பேரு புனக்குழியா. புனங்களே சுத்தி கிடக்குமா. அந்த புனக்குழியில உட்கார்ந்து ஒரு பள்ளத்துல உட்கார்ந்து ஒருத்தன் ஞானம் அடைந்து 3 தலையை பெற்றான். அதுதான் அந்த கோவில் உருவான வரலாறு. அந்த ஊருக்கு, அந்த ஏரியா ஃபுல்லாவே பிணங்கள் குவியல் குவியலா கிடக்குமாங்க. அப்ப குவிகள் கிடக்கிற ஒரு இடத்துக்குள்ள, ஒரு பள்ளத்துக்குள்ளேயே ஒரு பிணத்துக்கு நடுவுல ஒருத்தர் மலர்ந்து இருக்கிறாங்க. அதுதான் பிரம்மபுரீஸ்வரரோட கோயிலுடைய வரலாறே தான். அப்ப நீங்க நினைச்சுக்கலாம், அப்ப நிறைய பேர் செத்து கிடந்த போது நடுவுல ஒருத்தன் தானே, இங்க இருக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாம் பிணம்தான்.
ஞானம் அடையலைன்னா பிணந்தான். உயிரோட இருந்தானா இல்ல செத்தானா, ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்ப உயிரோட இருக்கும் போதும் நீ ஞானத்தை தெரிஞ்சுக்கலன்னா நீ பிணந்தான். செத்ததுக்கு அப்புறம் சிறப்பு பணம், சாவறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீடியமான பணம், உயிர் போனவன் நீ. புரியுதுங்களா? அவ்வளவுதான் இது. அப்பதான் இதை சொல்றான், ஞானத்துக்கான வழிகள் இருந்தும் பாதை இருந்தும் செயல் இருந்தும் குரு இருந்தும் அதை அறியாம இருந்தால் நீ பிணந்தான், நீ பிணத்துக்குரியவன் தான். அப்ப அறியும் திறன் உனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா பிணத்திடம் போனா கிடைக்காது. அறியும் திறனை பெற்ற குருவிடம் போ, பிணத்திடம் போவாத. பிணத்திடம் போனா உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விட்டுரும். அதுகிட்ட போகாத. அங்க கலர் லைட் உனக்கு தேவையில்லை, ஆடம்பரம் வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, உனக்கு ஆனந்தம் தேவையில்லை. அங்க உண்மையா என்னன்னா அறியும் திறன். அறியும் திறன்னா உனக்கு மறைக்கப்பட்டிருக்கு பத்தியா, அது அறியணும். அதுதான் அந்த அறியும் திறன் இருந்தால்தான் அந்த பாதை விலகாம உனக்கு போறதுக்கு உனக்கு உள் உணர்வே உனக்கு உணர்த்துமா. வழித்துணையாக யார் வருவாங்கன்னா உன்னுடைய உள் உணர்வே உனக்கு பாதை காட்டும். அதுல வெளிச்சத்துல நீ பிரயாணம் பண்ணலாம். நகரம் முழுக்க யாரும் வரமாட்டாங்க, நீ ஒரே ஆளுதான் போவ, பயப்படாம போவ. ஏன்னா வழிகாட்டுவது உன்னுடைய உள் உணர்வு, அது தலை சிறந்ததாக இருக்கும். அப்ப ஒரு குரு பயப்படாம போ, அதுதான் தலை சிறந்தது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இமாச்சல், நிறைய மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாதுக்கள் அப்படியே போய்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டிராவல் லைஃப்ல அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த வழியும் தெரியாது. ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் நீங்க ஒரு பாதை மாறி போயிட்டீங்கன்னா வெளியில வர முடியாது, காட்டை விட்டு வர முடியாது. காடுகளில் பயணிக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா காட்டு உள்ள போயிட்டீங்கன்னா வெளியில எந்த பக்கம் வரனே தெரியாது. கடல் நடுவுல போய் மாட்டின மாதிரிதான், கரை தெரியாது. அது மாதிரிதான் காடு நடுவுல போயிட்டீங்கன்னா வெளியில வர்றது ரொம்ப கடினம். அப்ப எப்பயுமே இந்த காட்டு வெளியில போகும்போது அந்த காட்டை சார்ந்தவங்களை ஒருத்தவங்களை வச்சுக்குவாங்களாம். இவர் என்ன சொல்றாருன்னா, குரு துணைக்கு வேற யாரும் வேண்டாம், காட்டை அறிந்தவனும் வேண்டாம், உன் உள் உணர்வு அது ஒன்று போதும், வெளிச்சமாக அந்த உள் உணர்வே நாம இருந்து வழிகாட்டுவோம் அப்படிங்கறதான் ஒரு விஷயம். நான் ஒரு மலைத்தொடருக்கு ஏறினங்க. அந்த மலைத்தொடர்ல ஏறுறேன், என்னுடைய செயல்ல காற்று உச்ச கட்டத்துக்கு போயிருச்சு. அப்ப நான் கிறங்கி விழுந்து இறக்கும் தருவாய்க்குள்ள வந்துடுறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நடந்து போய் ஒரு ஸ்டெப்பு ஒரு இடத்த போய் கிராஸ் பண்ணணும். அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாம டப்புன்னு என்ன பண்றேன், எல்லாம் விரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு துணியை விரிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். அப்படியே படுத்தோன்னே அந்த தலைக்கு உச்சிக்கும் காலுக்கும் என்னோட சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த லிப்ட் மேல ஏற அதோட வேகம் பயங்கரமான வேகம், இந்த காற்றோட வேகம். மேல போய் தொடர் கீழே வர்றது, மேல போறது கீழே வர்றது தொடர்ந்து. அதை சமன்படுத்தலைன்னா உயிர் வெளியில போயிடும். அப்ப சமன் பண்ணுவதற்காக அப்படியே படுத்து கிடக்குறேன். இவன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முடியாம படுத்து கிடக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியே என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மலை தொடர்ல ஏறக்கூடாதுங்கிறது. அப்ப வேகம் கடுமையாக இருக்கு. அந்த வேகம் முடிந்த உடனே அந்த இடத்துல இருந்து அப்படியே சாந்தமாகுது. அப்படியே சாந்தமானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி எழுந்து பைய 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 அடுத்தது போறேன். ஆனா மலையோடைய உச்சிக்கு போயிட்டு திருப்பி கீழே இறங்கி வர்றேன். வந்தோன்னே எந்த இடத்தில் படுத்திருந்தனோ அதுதான் லேண்ட்மார்க்னு அது காட்டி கொடுத்துட்டு அந்த இடத்துல படுத்துருச்சு. நீ மேலே போகாதே. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் என்னுடைய பிரயாணம் இருக்குங்க. மேல போகாதடா, நீ சேர வேண்டிய இடம் சேர்ந்துட்டேன்னு சொல்லி அது என்ன பண்ணிருச்சு, அங்கவே என்ன சரணாகதியாக படுக்க வைத்து விட்டது. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது. அதை என்னால என்ன பண்றேன், உணர முடியல. அப்ப இருந்த உடலுடைய டயர்டுல உள்ள இருந்த செயல்ல அப்படியே இப்படி ஆயிட்டேன். அப்ப அவர் என்ன சொல்லுதுன்னா, இதுவும் உன் உடலுக்கும் தெரியாம உன்னுடைய உள் உணர்வுக்கும் தெரியாம இருக்கிறது ஒரு சுகம்தான். இப்ப 1 மணி நேரம் நீ மேல போயிட்டு வா அப்படின்னு மேல போயிட்டு திருப்பி மேல போயிட்டு உச்சியில போயிட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு சைடு வழியாக இறங்கி உள்ள போனா எங்கு படுத்தோமோ அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த குகை இருக்கு. இதை எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. இதுதான் வாழ்க்கையோட ட்ராக்கே தான். இது யாரா இதை ஒரு தியானம் பண்றவனாலே இதை ஜட்ஜ் பண்ண முடியலங்க. நீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா
ஒரு பெரிய தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனால கூட அந்த இடத்த என்ன சொல்றாருன்னா, இதுவும் ஒரு சுகம் உனக்கு காட்டியாச்சு, இதுக்கு மேல நீ போக கூடாது, உனக்கு இங்க இருந்து அந்த குகையில் இருக்கிறவன் பிளஸிங் பண்றதுக்காக ஒரு ஸ்டெப் கூட இருந்து நகராம என்னை படுக்க போட்டாங்க. அப்படியே இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, இப்ப எழுந்து ரிலாக்ஸ் ஆகி வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீ மேல போகணும்னு சொல்லுவாங்க, போயிட்டு வா அப்படின்னு மேல போய் அப்படி சுத்திட்டு திருப்பி கீழே வந்து அங்க வந்து பார்த்தா அங்க என்ன ஆச்சரியம் காத்திருக்குன்னா, குகை ஆச்சரியம் காத்திருக்குல்ல, இந்த குகையிட்டதுனால நம்ம படுத்து கிடந்தோங்கிற ஆச்சரியம் தான் காத்திருக்கு. அப்ப பெறுவதை பெற வேண்டியதை உன்னோட நான் ரொம்ப அலர்ட்டா இருப்பேங்கிறது தான் உள் உணர்வு, அதான் சுத்தமோ. அப்ப நீ காட்டுக்குள்ள போனாலும் நீ தொலைஞ்சு போக மாட்டாய். எந்த இடத்துல நீ வந்து நிக்கப்படணுமோ, எந்த இடத்துக்குள்ள திரவியம் இருக்கோ அது காட்டி கொடுக்கப்படும். அப்ப காடுன்னு சொன்னது உன் உடல். உன் உடல் வந்து பெரிய காடு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உன் உடல் வந்து பெரிய காடு, உலகத்திலே பெரிய காடு தன்னுடைய உடல், உலகத்திலே பெரிய கடல் நம்மளுடைய உடல். இந்த உடலுக்குள்ள சுவாசத்தை வச்சு உச்சி குளிக்கு நீ போகவே முடியாது. என்ன நீ கடுமையான தியானம் பண்ணி எவனா வேணாலும் தியானம் பண்ணு, என்ன புலியாரு சிங்கமாரு கரடியாரு எவனா வேணாலும் இரு, உச்சிக்குழியில போய் 2 சுவாசத்தையும் ஒடுக்கி அதுக்குள்ள இறக்க முடியாது, உட்கார முடியாது. அப்பதான் அவன் சொல்றான், அந்த வழி காட்டக்கூடியவன் உச்சிக்குழிக்கு போனவன் இருந்தா மட்டும்தான் அவன் நீ எங்க போகணும் அங்க ஏன் போற, அதுக்கு முன்னாடியே உன் இடம் உனக்கு தெரியுமா, இங்க உட்கார்றா அப்படிம்பா. எந்த இடங்கிறத மார்க் பண்றத நீ உன்னால தீர்மானிக்க முடியாது. அப்ப அந்த காட்டுக்குள் தொலைந்து போய் விடுவாய். இந்த தியானம் பண்ண நிறைய பேரு காட்டுக்குள் தொலைந்து போய், கடலுக்குள் தொலைந்து போய் மாண்டவர்கள் கோடி கோடி கோடி. எந்த காட்டுக்குள்ள, உடலுக்குள்ள. இந்த தினந்தோறும் இந்த இரவுல இந்தியாவுல இந்த நிமிடம் 20 லட்சம் பேர் தியானம் பண்ணிட்டு இந்த உடலுக்குள்ள காட்டுக்குள்ள உள்ள போய் சந்திரனை சூரியனை தேடி குண்டலினி சக்தியை தேடி எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்லயே இந்த பொழுதுல 2000 பேர் காட்டுக்கு உள்ள உடலுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி எத்தனை நகரத்துல தேடுவோம். ஆனா அந்த காட்டுக்கு உண்மையான காட்டு வாட்சர் யாருன்னா குரு. அப்ப அவனுடைய அனுமதி இல்லாம நீ இந்த காட்டுக்குள் எத்தனை முறை நீ பயணிச்சாலும், ஃபாரஸ்ட்ல இருக்கிற உச்சபட்ச அதிகாரியை கூட்டிட்டு போனாலும், எந்த மனிதனை கூட்டிட்டு போனாலும் ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். அதான் நம்ம ஊர்ல இருக்கிற சாமியார்கள், நம்ம ஊர்ல இருக்கிற புத்தரம், இப்ப இருக்கிற குருவெல்லாம் உண்மையான காட்டு வாச்சாரு. அந்த காட்டுக்கான ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, உண்மையான ஒருத்தன், அவன் தான் குரு. அவன் வருவான், அவன் தென்படுவான், அவன் வெளிச்சமா இருப்பான், அவன் பல நிறங்கள்ல ஒரு டைமண்ட் மாதிரி மின்னுவான், அவன் மட்டும்தான் வழிகாட்டுவான். புரியுதுங்களா? இதான் விஷயம். அப்ப என்னுடைய உடல்ல கண்டுபிடிக்க முடியுமா? எத்தனை குருமார்களுடைய உரை இருக்கு, எத்தனை புத்தகம் இருக்கு. இது என்ன வளர்த்துச்சா? கிடையாது. உண்மையான காட்டை தெரிந்தவன், உண்மையான தொப்புள் கொடி இருக்கு பாரு, மருத்துவரால கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த தொப்புள் கொடியை எத்தனை பேர் தோத்து போனான். இன்னைக்கு நான் எழுந்து நிக்கிறேன்னா என் தொப்புள் கொடி தான் எழுந்து நிக்க காரணம். என் தாயிடம் வரும்போது எனக்கும் என் தாய்க்கு இருக்கிற பந்தத்தை கட் பண்ணாம அந்த தொப்புள் கொடி தான் என்ன இன்னைக்கு நிமிர்ந்து இந்த வெள்ளை உடைய கொடுத்து என்னுடைய உரையை நிகழ்த்த வச்சு. அந்த கொடியில தான் அதிசயமான ஒரு விசேஷமான மலர் மலருது. அதிசயம், உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அதிசயம் எங்க மலருதுன்னா தொப்புள் கொடியில மலருது, கீழே அந்த வேர்ல மலருது. அதுதான் வந்து பேச வைக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் தலைவன். யார் எங்கடா இருக்கான் உன்னோட தலைவன் அப்படின்னா, என்னுடைய அந்த காட்டுக்கு வழிகாட்டுறவன் எங்க இருக்குன்னா தொப்புள் கொடியில இருக்கான், அந்த வேர்ல இருக்கிறான். அந்த வேரோடைய மண்ணில் அப்படியே இருக்கிறான். அவன் தான் காட்டினான். நான் அழைச்சிட்டு போறேன் உங்களை, இப்படி சொன்னா நான் கூட்டிட்டு போறேன் உங்களை, 2 பாதை இருக்கு, எந்த பாதையில போறீங்க அப்படின்னு கேட்டான். தெரியலையே. ஒண்ணு தொப்புள் வழியா நீங்க ஏறி மேல போகணும், இன்னொன்னு முதுகு தண்டு வழியா மேல ஏறி போகணும். எந்த வழியா அந்த மலையில போய் இந்த காட்டை போய் அடைஞ்சு மேல போய் மலைக்கு போறீங்க தெரியலையப்பா. 2ஐயும் ஒன்னா இணைச்சு கூட போலாம், நீங்க எப்படி போகணும்னு பிரியப்படுறீங்க அதுவும் தெரியலையப்பா. சரி நான் வாங்க கூட்டு போறேன். தான் டிராவல். அந்த டிராவல் எப்படி சுவாரஸ்யமா இருக்கும். தடுக்கும், இறைக்கும், உடல் முடியாம போகும், உஷ்ணமாகும். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த டிராவலை உண்மையிலே நினைச்சு பாருங்க. ஒரு காடு ஏறுற மாதிரி தான் இந்த தியானம். ஒவ்வொரு நாளும் அந்த காட்டை முழுசா சுத்தி பார்த்து நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போறது ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி தாங்க உங்க உடல்.
இத அவ்வளோ சாமானியமா இந்த காட்டை சுத்த முடியாது. இந்த காட்டை சென்றடைந்து மேல உச்சிக்கு போக முடியாது. சதுரகிரி 1000 லட்சம் முறை கோடி முறை ஏறு. இந்த உலகத்துல எந்த மலையை வேணாலும் ஏறு, உன்னுடைய மலையை ஏற முடியாது. அதுக்கு உண்மையான ஒருத்தன் வேணும். இந்த உலகத்துல இன்ன வரைக்கும் நிறைய பேரால ஏற முடியாம அந்த வெள்ளையங்கிரி மலை ஏறி, சதுரகிரி மலை ஏறி, இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இமாச்சல்ல இருக்கிற பல மலையை ஏறினல்ல, பல காடுகளை சுத்தினல்ல. உன் காட்டை உன்னால் ஏறவோ, உன் மலையை உன்னால ஏறவோ முடியாது. ஏன்னா அதுக்கு ரியல் அவன் தான் நிகழ்கால குரு ஒருத்தன் வேணும். அவன் நிகழ்கால குரு இல்ல, அந்த பகுதியில ஏறினவன். அதான் ரொம்ப முக்கியம். அவன் சாமி பக்தன் கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் நீங்க என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா மருதமலையில போனீங்கன்னா அந்த காட்டுல ஏறக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அவனை நான் பார்த்திருக்கிறேன். அந்த காட்டை ஏறக்கூடிய ஒருத்தன் இருக்கான். நீ முருகன் சிலையை பார்த்திருக்கிற, பாம்பாட்டி குகையை பார்த்திருக்கிற, அந்த காட்டை ஒருத்தன் வச்சிருக்கிறான். அவன் தான் வாசிங்கிற கலையை கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்திருக்கியா? அவனை நான் பார்த்தேன். அவன் தான் இந்த தொப்புள் குடியிலிருந்து எப்படா ஏறி போகணுங்கிற வழியை காட்டினவன் எனக்கு. இதான் செயல், சும்மாதான் வராது. இது ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியம். உங்களுக்கு எப்படி என்ன தியானம் வேணாலும் பண்ணு. உள்ள கீழ இருந்து ஒரு சாதாரணதுங்க, தொப்புல இருந்து நீங்க அளந்து பாருங்க, எத்தனை அடி இருக்கும்? எத்தனை அடி இருக்கும்? நம்ம இதுக்கு அளந்து சொல்லுங்க. எத்தனை அடி, எத்தனை ஜான்? தொப்புல இருந்து தலையோட உச்சி வரைக்கும் எத்தனை ஜான் சொல்லுங்க? 3 ஜான் இருக்குமா? 3 4? இந்த 3 ஜான ஒரு யுகம் கூட ஆகும் மேல போறதுக்கு. கற்பனையில நீ வேணா இப்படி போயிட்டு இப்படி வரலாம். எவ்வளவு பெரிய ஒரு 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 விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப இதை ஏன் அப்படி வச்சிருக்கான்னா, இதான்ப்பா இதை ஏறிட்டேன்னா இந்த உடலே பிரபஞ்சம் போயிட்டான். இதான் அண்டம் பிண்டம், இதான் பிரபஞ்சம். உன் குருன்னு சொல்லிட்டு இருக்கல, இதுதான் பிரபஞ்சம். நீ எங்கேயும் போய் ராக்கெட்ல எல்லாம் ஏறி ஓடாதப்பா, போய் மலை குகையெல்லாம் போய் எங்காவது டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. இதான் எல்லாம். ஆனா இதை எளிதா கையாண்ட முடியாது அப்படிங்கறதுதான்